பிரியங்கா அவர்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட பிரபலங்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் பிரியங்கா அவர்களுக்கு சமீபத்தில உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. அதாவது அவங்களோட இடது கால்ல அடிபட்டிருக்கும் போல. அதனால அவங்களோட கால் வந்து பயங்கரமா வீங்கியிருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இத பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இன்னொரு 1 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் விஜய் பிரியங்கா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல போட்ட போஸ்ட்ட பார்த்துட்டு ஏகப்பட்ட பிரபலங்கள் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அமீர், பாவனி, தீனா அப்படின்னு விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்துட்டு விஜய் பிரியங்காவுக்கு பயங்கரமான க்ளோஸ். எப்போதுமே வந்து ரொம்பவே ஒண்ணா இருப்பாங்க. என்ன பிரச்சனைனாலுமே கூட இருப்பாங்க. நல்லது கெட்டதுல அவங்க இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அமீர், பாவனி எல்லாமே நேரடியா அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப பிரியங்கா அவர்கள் எப்படி இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கால்ல அடி எப்படி பட்டுச்சு? டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அதுக்கடுத்து இவங்க எப்படி என்ன பண்ண போறாங்க? இன்னும் எவ்வளோ நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு, அங்க ஒரு சில ஜாலியான ஸ்பீச்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம, அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா? அவங்களுக்குமே வீடியோ கால்ல பேசியிருக்காங்களாமா. அவரு இப்பவுமே கால்ல வீக்கம் வலியாதத பார்த்துட்டு, நானுமே கண்டிப்பா வரேன். வந்துட்டு உங்க கூட இருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். ஒரு 1 வீக் மட்டுமாவது நான் இருக்கேன். அதுக்கப்புறம் உங்க கால்ல பெயின் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க இங்க ஸ்ட்ரகிள் பண்ணாம இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. பட் அவங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல வேணாம். நீங்க எதற்காக லண்டன்லேருந்து மறுபடியும் வர மாரி இருக்கும். வந்துட்டு உடனே மறுபடியும் போற மாரி இருக்கும். இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. இருந்தாலுமே டிஜே வசி சாச்சி அவர்கள் இருக்கார் இல்லையா? அவரு வந்து இல்ல நான் வந்து கன்ஃபார்மா அந்த வீக்குள்ள வந்துடுறேன். உங்க கூட வந்து கொஞ்ச நாள் இருக்கேன். உங்களுக்கு பெயின் சரியானதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் இங்க வந்துடுறேன். அப்படி இல்லன்னா நீங்க இங்க வர்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காராமா. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளிவந்து ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேரு அவங்க வீட்டுக்கு பிரபலம் குமிஞ்சுட்டாங்க அப்படின்னோனே அவங்களுக்கு ஏதாவது சீரியஸ் ஆயிருச்சோன்னு நெனச்சுட்டாங்க. அப்படிலாம் இல்ல. பிரியங்கா அவர்கள் இப்ப ரொம்பவே நல்லா இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல ஹிந்தி நடிகரான அமீர் கான் அவர்கள் சிவகார்த்திகேயன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அமீர் கான் அவர்கள் சமீபத்தில சித்தாரே ஜமீன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ப்ரமோஷன்ல ஈடுபட்டிருக்காரு. அப்ப அவரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த படத்த தயாரிக்கிறதா மட்டும் தான் இருந்தேன். அந்த ஒரு டைம்ல எனக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயன் இந்த படம் தமிழ்ல பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அவர்கிட்ட பேசினேன். அவரும் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த ஸ்கிரிப்ட்ட ஃபுல்லா படிச்சிருந்தேன். பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இல்ல நம்மளே நடிக்கலாம்னு முடிவு பண்ணி, டக்குன்னு அந்த தமிழ்லலாம் இல்லாம நம்மளே நேரடியா பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த ஒரு டைம் வந்து நான் சிவகார்த்திகேயன்ட்ட ஃபோன் பண்ணி சாரிலாம் கேட்டேன். அவருமே, "சார் இல்ல சார், நான் உங்களோட தாரே ஜமீன் பார்த்துருக்கேன். அந்த படம் மாரியே இதுவும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தான் அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்காக சிவகார்த்திகேயன்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரம் கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காம்போவ யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.